அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டால், சுக்கிரன் புதன் சேர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிரன் புதன் இணைவு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், என்ன விதமான நற்பண்புகள் இயல்புகள் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் என்பது ஜாதகத்தில் பெண்ணை குறிக்கும். புதன் என்பது சிறுவர்களை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், தோள்பட்டையை குறிக்கும், கையை குறிக்கும், நெத்தியை குறிக்கும். ஆக சுக்கிரன் புதன் இணைவு பொதுவாக ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இருந்தால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள ரொம்ப இளமையாக காட்சியளிப்பாங்க. பி டெண்டர், வெரி யங்கராக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 வயசு ஆள் இருக்காருன்னா அவருக்கு சுக்கிரன் புதன் இணைவு இருந்தால் ஒரு 35 வயசு சொல்லலாம், 40 வயசு சொல்லலாம். அந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டியானது ஃபேஸில் இருக்காது, ரொம்ப இளமையாக இருப்பார். ஸோ என்ன காரணம், இந்த இணைவுள்ள ஆண்கள் மட்டும் அல்லது பெண்கள் மட்டும் குறிப்பிட்ட மாற்றத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் புதன் சேர்ந்தாலே இளமை தான், அழகான இளமை. புதன்னா இளமை, சுக்கிரன்னா அழகு, அழகான இளமை. பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் இணைந்திருந்தால் அந்த பெண் பேரழகியாக இருப்பாள். பார்ப்பவரை சுண்டி இழுக்கும், பார்த்தவர்களை அட்ராக்ட் பண்ணும் ஒரு கவர்ச்சிகரமான பெண்மணியாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு உடம்புல ஒரு தேஜஸ் மினுமினுப்பு இருக்கும். சுக்கிரன் புதன், சுக்கிரன் என்பது கன்னத்தை குறிக்கும், புதன் என்பது இளமை குறிக்கும். அவங்க கண்ணம்னா நல்லா கொழு கொழு கொழுன்னு புஷ்ஷியாக இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்ன பண்ணணும்னு கேட்டால், இவங்க ஆர்கிடெக்சரு, ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரிலாம் படித்தாங்கன்னா பெரிய லெவலுக்கு வருவாங்க. குறிப்பாக புதனும் சுக்கிரனும் அருமையான இடத்துல தான் வச்சுக்கங்களேன், அது பிரமாதமாக இருக்கும். சுக்கிரன் உச்சமாகவோ அல்லது புதன் உச்சமாகவோ இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் உச்சமானால் புதன் அங்கே கம்மியாக தான் வேலை செய்வார். அழகில் அந்த பெண்மணி பேசுவாங்க, அழகில் மயக்குவாங்க. சுக்கிரன் புதன் கன்னியில் இருந்துச்சுன்னா அறிவில் மயக்குவாங்க. பியூட்டி அண்ட் விஸ்டம் ஆர் ரேர்லி கன்ஜாயின்டு அப்படிங்கிற பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர்த்துக்கு மதி மயக்கிற அழகு இருக்கும், மனதை மயக்கிற அறிவு இருக்கும். மதி மயக்கிற அழகு, மனம் மயக்கிற அறிவு. இந்த உணர்வுகளை நம்ம எப்படி பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இணைவுள்ளவர் ஒரு மியூசிஷியன் இருக்கான்னு வச்சுக்கலாம், இசை வல்லுநராக இருக்கிறாருன்னா அவர்களுடைய இசையுடைய கோர்ப்பு ரொம்ப இளமையாக எளிமையாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே அழகாக ரசித்து பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு கான்செப்ட் பார்த்தாங்கன்னா அந்த கான்செப்ட் மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு வெறுப்பு தட்டக்கூடாது, ஒரு இளமை துள்ளலோடு இருக்கணும். அப்படின்னா இந்த சுக்கிரன் புதன் இணைவுள்ள சேர்க்கையை பற்றி சொல்லலாம். சுக்கிரன் புதன் இணைவுள்ள சேர்க்கை பெண்கள் மிக நன்றாக படிக்கக்கூடியவர்கள். அறிவை என்ன ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. படிப்பு 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 இந்த மாதிரி படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்குறனால அவங்க அறிவில் ஒரு பெரிய லெவலுக்கு இருப்பாங்க. சுக்கிரன் அழகுங்கிறப்போ படிப்பில் அழகு சார்ந்த விஷயங்கள் எப்போதாவது காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டிஷியன், டயட்டீஷியன் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். ஸோ அதில் பூரா படித்தவங்க இந்த மாதிரி அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சேர்ந்துக்கும். ஸோ இவங்க அப்படி குறிப்பிட்ட படிப்பில் எடுத்து படிக்கும்போது அந்த படிப்பில் அவங்க ஒரு உச்சம் தொடர்க்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. இப்போ புதன் சுக்கிரன் இணைவுள்ள பெண்கள் பியூட்டிஷியன் எடுத்தாங்கன்னா நல்ல வாய்ப்புக்கு போவாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்தாங்கன்னா நல்ல வாய்ப்புக்கு போவாங்க. அதே இது அவங்க அந்த லேடியே ஆடிட்டிங் படித்தாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதில் ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்க. ஸோ சுக்கிரன் புதன் இணைவு ஒரு அறிவான அழகான இளமை தொழிலான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் சுக்கிரன் புதன் இருக்கும், எல்லோரும் அப்படி இருக்கிறதில்ல. சுக்கிரன் புதன் இருந்தாலே அதோடைய சேர்க்கை ஒரு மிதமிஞ்சிய வசீகரத்தன்மையை ஜாதகருக்கு கொடுத்து விடுகிறது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். பெண் என்றாலே அழகு. பெண்ணுக்கு இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க பேரழகியாக இருப்பாங்க. ரோட்டில் போனாலும் திரும்பி பார்த்துட்டே போவீங்க. அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். படிப்புலையும் சரி, அறிவுலும் சரி, ரொம்ப ஒரு முதன்மைத்தரமான எண்ணங்கள் இருக்கும். கன்னங்கள் இளமையாக இருக்கும், சருமங்கள் இளமையாக இருக்கும், சருமங்கள் அழகாக இருக்கும், அழகான தோற்றம் இருக்கும், அழகான பேச்சு இருக்கும், அழகான செயல் இருக்கும், அழகாக எழுதுவாங்க, அழகாக கவிதை நேரத்தில் பேசுவாங்க. ஒரு செயல் அந்த சேலை மடிக்கிற அழகையை கை வேலையில் அழகப்பட்ட எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பாங்க. ஏன்னா கையில் நூல் நூக்கிறது, எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட டிராயிங் பண்ணுறது, ஆர்டிஸ்ட் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது,
ஸோ எல்லா விதத்திலுமே இந்த சுக்கிரன் புதன் ஜாதகரை ஒரு தன்னிகரான அமைப்புக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தன்னிகரான அமைப்புனா என்ன? அந்த ஃபீல்டில் குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த வேலையை அவர் செஞ்சார்னா சூப்பராக செய்வார். இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங், ஸோ எந்த ஒரு விதத்தையும் அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையானது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கொண்டு வந்து விடுகிறது. பெண்ணும் அழகாக தான் இருப்பாங்க, ஆணும் அழகாக தான் இருப்பாங்க. பெண் இயற்கையாகவே அழகு, அந்த அழகுக்கு அழகு சேர்த்தா எப்போ இருக்கும்? பெண்ணுக்கு பெண்ணு பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அந்த மாதிரி ஆகிடும். அப்போ சுக்கிரன் புதன் இணைவு ஆணையும் சரி பெண்ணையும் சரி ஒரு வகையில் நல்ல நிலையில் உயர்த்தி விடுகிறது. அறிவும் இருக்கும், அழகும் இருக்கும், இளமையும் இருக்கும். ஸோ இவங்க வந்து தான் எடுக்கும் துறையில் எல்லாத்தையும் வசிய பண்ணி கவர்ச்சிகரமாக எடுத்துக்கொண்டு அந்த துறையில் முத்திரை பதிப்பதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சுக்கிரன் புதன் இணை உள்ளவர்கள் கட்டாயம் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையாக இவர்களுக்கு உண்டு. அப்போ சுக்கிரன் புதன் சேர்க்கன் ஒரு ஆணுக்கு இருந்தால் அந்த ஆண் வந்து அழகிய கண்ணன் மன்மதன் மாதிரி இருப்பார். பெண்ணுக்கு இருந்தால் ரம்பா மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தெவிட்டாத அழகு, அறிவும் இருக்கும். சுக்கிரன் புதன் சேர்க்கை உள்ளவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறத கெட்டிக்காராக இருப்பாங்க. மியூசிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும் கெட்டிக்காராக இருப்பாங்க. வாய்ப்பாட்டில் கெட்டிக்காராக இருப்பாங்க. சிங்கிங் எ சாங், டான்ஸ், அதாவது இசை நடனம் இதில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு இருக்குது. சுக்கிரன் புதன் இருவன் நட்பு தான். கட்டாயம் அவங்க வந்து நல்ல நிர்வாகத்திறனும் இருக்கும், அழகும் இருக்கும், பணமும் இருக்கும். அதான் எஸ்பெஷலி அவங்களை கவனிக்க வேண்டியது. அழகு, பணம், திறமை, அறிவு எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை உள்ள ஆளுக. நல்ல ஒரு சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள், எழுத்து அறிவு நுண்ணறிவு எல்லாம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையில் வந்து ஆடிட்டிங்கில் போகலாம், மேக்ஸ் டீச்சராக போகலாம், கணிதத்துறையில் போகலாம், எம்பிஏஎல் படிக்கலாம், ஒரு கம்பெனியை ரன் பண்ணலாம், கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கலாம், கம்பெனியில் வந்து ஒரு டைரக்டராக இருக்கலாம், கம்பெனியில் வந்து ஒரு அட்வைசராக இருக்கலாம். ஸோ எந்த காரியங்கள் எடுத்தாலும் அந்த காரியத்தில் மிக மிஞ்சிய நல்ல நிலைக்கு போகக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கைக்கு இருக்குது. சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டால், தூங்குறப்ப கனவு காணுங்க. பேச்சு வந்து இவங்க பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார். இவங்க அந்த மாதிரி ஒரு அழகான பேச்சுக்கு சொந்தக்காரர். சுக்கிரன் புதன் இணை உள்ளவங்க பேசுனாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். சாதாரண உங்களுக்கு கோபம்லாம் வராது. அழகிய தோற்றம், எல்லாரும் விரும்பத்தக்கமான குணம், யாவரும் இவரை பின்பற்றி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரத்தன்மை இவர்களிடம் இருக்கும். சுக்கிரன் புதனாலே இளமை துள்ளல், வசீகரம், கவர்ச்சி இது எல்லாமே இணைந்தது தான். ஆக சுக்கிரன் புதன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் வந்து தான் இருக்கக்கூடிய துறையில் ஒரு உச்சம் பெற்ற ஆஃபீஸராக, உச்சம் பெற்ற நபராக வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அதற்கு தகுந்த அளவில் உங்கள் ஜாதகங்களை பார்த்து முறையான வழிபாடுகள் செய்து கொண்டால் சுக்கிரன் புதன் சேர்க்கையானது ஒரு உன்னத நிலைக்கு ஜாதகரை உயர்த்தி சென்று அவரை மேன்மேல் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற வைக்குமாறு அந்த அமைப்பு இருக்கிறது. அப்போ சுக்கிரன் புதன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மன்மதனுக்கு ஒப்பான அழகு உள்ளவர்கள். மன்மதனுக்குன்னா மன்மதன் கிடையாது, அந்த அளவுக்கு அழகு உள்ளவர்கள். எல்லாத்திலையும் எளிதில் கவரக்கூடிய கோபம் சாமானியமாக அவங்களுக்கு வராது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கனால இவங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுக்கிரன் புதன் இணை உள்ளவர்களை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஆக்சுவலி இவங்க செலவு பண்ணுறாங்களா இல்லையோ இவங்களுக்கு செலவு பண்ணி இவங்க பேச்ச தான் கேட்குற அளவுக்கு மற்றவங்களாம் இருப்பாங்க. நல்ல திறமைக்கு சொந்தக்காரர். ஜென்ரலாக சொன்னவங்க நல்ல திறமை இருக்கும், அசாத்திய திறமை இருக்கும். அந்த எதை பண்ணாலும் சரி அழகு உணர்ச்சியோடு பண்ணுறதுல வந்து இவங்களுக்கு நிகர் இவங்களே. ஒரு டூர் போனால் கூட ஒரு பேக் வாங்கினா கூட அந்த பேக் எப்படி இருக்கணும், எப்படி டூர் நடந்து போகணும் செய்யணும் அப்படி எல்லாமே வந்து கவித்துவமாக கவி நடையில் செய்கிறதுல வந்து இவங்க நம்பர் ஒன்றில் சுக்கிரன் புதன் இருப்பாங்க. சுக்கிரன் புதன் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவரையும் ஒரு நல்ல நிலைமையே வைத்திருக்கிறது. எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் கொடுக்காமல் சரியான அளவில் இவங்க இருந்தாங்கன்னா, முறையாக பண்ணாங்கன்னா இவங்க தான் இருக்கும் துறையில் ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்கிறது. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.